ஹாய் வாலண்டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, அக்கா சம்மர் தான் லீவ் விட்டாங்க, அப்புறம் ஏன்க்கா இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பையும் ஆக்சுவலாக நம்மளோட சார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் கேட்காம எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா மைய செயல்பாட்டு அறிக்கை இன்னும் யாரும் முடிக்கலமா. மைய செயல்பாட்டு அறிக்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லட்சம் சென்டர் இருக்குதுன்னு சொன்னால் அதில் சில சென்டர் செயல்படாத சென்டர்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 60% இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அளவு பார்த்திங்கன்னா கேட்டதை விட கொஞ்சம் குறைவாக தான் கிடச்சிருக்கு. அதனால் சரி ஓகே பாதி சென்டரை குறைச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. சில செயல்படாத சென்டர்கள் குழந்தைகள் அளவு குறைவாக இருக்குது. நம்ம அரசு பள்ளியில் முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் தொடங்கும்போது நிறைய குழந்தைங்கள் இருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய அட்மிஷன் இருக்கிறதுனால எல்லா தன்னார்வலர்களுக்கும் பிரித்து ஒரு தன்னார்வலருக்கு 20 ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் பிரித்து கொடுக்க வசதியாக இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியானதுனால நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி குழந்தைங்களை பிரிச்சுக்க முடியல. அதுக்காக சில சென்டர்களில் குறைக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மைய செயல்பாட்டு அறிக்கையை தான் அவங்க செக் பண்ணுறாங்க. நீங்கள் எதில் பணிபுரிஞ்சிருக்கீங்க, உங்களோட குழந்தைங்களை எங்கெங்கே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, உங்களோட சேலரி எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்களா, யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ மைய செயல்பாட்டு அறிக்கையை அனைவரும் தெளிவாக செய்யுங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடியை தப்பாக போட்டு இன்னைய வரைக்குமே எத்தனை தன்னார்வலர்கள் கஷ்டப்படுறாங்க திருப்பி. ஏன்னா எடிட் ஆப்ஷனுங்கிறதே இல்லவே இல்லை. அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய தகவல்களையும் சரி, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரி சரியான முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் தன்னார்வலர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர இருக்குது, நிறைய வந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஹைடெக் லேபு அதில் செலக்டாக இருக்காங்க. இன்றைக்கி ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. தொடர விருப்பமானு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லணும். இல்லம் தேடி கல்வியில் நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய சேவைகளை செய்யலாம். இப்போ எங்களோட மைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா யோகா லெவலில் அடுத்த லெவல் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே போல் நம்மளோட குழந்தைகளை நம்ம நிறைய இந்த வாய்ப்புகள் மூலிமா நம்ம நிறைய டேலண்ட்டை குழந்தைங்களுக்கும் வளர்த்துக்க முடியும். ஸோ அதனால் முதல்ல எல்லோரும் மைய செயல்பாட்டு அறிக்கையே முடிச்சிருங்கப்பா. முடிச்சிங்கன்னா மட்டும்தான் திருப்பி நமக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 150 தன்னார்வலர்கள் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 100 பேர் முடிக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதே போல் நிறைய பேருக்கு எனக்கு நானும் எக்ஸாம் எழுதுனேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும். தேங்க்யூ.